கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒரு சாதாரண விழா இல்லை, இது ஒரு தீபாவளி மாதிரி. அதாவது மதுவை ஒழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தீபாவளி. நம்ம பாதியளவு தான் தாண்டி இருக்கோம். இன்னும் நம்ம முழுசா பூரண மதுவிலக்கு வந்து நம்ம டாக்டர் அன்புமணி அவர்கள் முதல்வராக வரும்போது முதல் கையெழுத்துல போட்டுருவோம். முழு நோக்கமும் பூரண மதுவிலக்கு, அடுத்து விவசாயத்தை காப்பாற்றணும். இன்னைக்கு விவசாயிகள் படிக்கிற இவ்வளவு அவஸ்தைக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான். இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாங்க 3 கடை அடைக்கிறோம் அப்படி இப்படின்னு அவங்க எல்லாம் பேசுறாங்க. எந்த விதத்துல நியாயம்? எல்லாமே செஞ்சது அவங்கதான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்களே காரணமா இருப்பாங்க. அதே சமயத்துல அரசியலுக்காக, அதாவது தேர்தல் சார்ந்த அரசியல், ஓட்டு வாங்கணும், மக்களை ஏமாத்தணும், இப்படியே நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இனி ஒரு பொழுது யாருமே ஏத்துக்கல. இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாடகம்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது. இன்னைக்கு போய் நீங்க திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாட்டி வரைக்கும் எனக்கு பிடிக்காது. நான் இது வரைக்கும் போட்டு ஏமாந்துட்டேன். இனிமே என் பிள்ளைங்கனாவது மாறட்டும், மாறட்டும் இந்த பாட்டி சொல்லிட்டாங்க. அனைவரும் சொன்னாங்க, என்னோட சித்தப்பா மாமா அனைவருமே என்ன பாராட்டினாங்க. உன்னோட தைரியமான செயல் பாட்டாளி மக்கள் கட்சியில எழுந்திருக்கிறத நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறோம். அவங்களோட கொள்கையும் அவங்களோட திட்டமும் மட்டும்தான் தமிழ்நாட்டை மாத்தும். வேற ஏதாவது தமிழ்நாட்டை மாத்தாது. மாத்துச்சுன்னா அது மயானமா மாறிடும். அந்த திராவிட கட்சிகளோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாடு மயானமா மாறிடும். ஏன்னா அன்னைக்கு வந்து 25 வயசு மேல குடிச்சாங்க, இன்னைக்கு 10 வயசு பிள்ளையாவது குடிக்குது. 10 வயசுல இருந்து குடிக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்கூலுக்கு தண்ணி அடிச்சுட்டு போறாங்க, தெரியுமா இல்லையா? ஸ்கூலுக்கு தண்ணி அடிச்சுட்டு போறாங்க. என்னோட ஊர், நான் படிச்ச ஊர்ல உள்ள அரசாங்க பள்ளியை மூடுறாங்க. காரணம், தண்ணி அடிச்சுட்டு வாத்தியார் அடிக்கிறாங்களாம். பசங்க தண்ணி அடிச்சுட்டு வாங்க. கொடுமையெல்லாம் நடக்குமா? இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் யாரு? திராவிட கட்சிகள் தான். இன்னைக்கு அதை விட ஒரு பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. அவங்க இணைகிறாங்களா, அவங்க பிரிகிறாங்களா? எதுக்காக இணைகிறாங்க? ஐடி டிபார்ட்மெண்ட் வருமான வரி சோதனை வந்து அதுக்காக இணைகிறாங்க. அவங்கவுங்க கொள்ளையடிச்சதை காப்பாத்திக்கணும். அந்த கொள்ளையடிச்சதை காப்பாத்திக்கிறதுக்காக இணைகிறாங்க. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேசலாம். இன்னைக்கு பாருங்க, அறிவு கட்டத்தனமா தெர்மாக்கோல போய் வைத்தியத்துல விட்டுருக்காங்க. இன்னைக்கு அரசுல இருந்திருக்கும். உங்களோட சிந்தனையை பயன்படுத்தி, உங்க சுய சிந்தனையை பயன்படுத்தி எந்த கோணத்துல வேணாலும் நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கும். நீங்க எந்த கோணத்துல நீங்க நிரூபிச்சு காட்டணும். எங்க அன்புமணி அவ்வளவு திட்டம் இருக்கு, அவ்வளவு திட்டம். நமக்கு முன்னாடி பேசி சொன்ன மாதிரி ஆக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன்ல ஆங்கில நாடுகள்ல வர்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுகாதாரத்துறையில சாதனை படித்த ஒரே ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்சி எவ்வளவு பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பில் கிளின்டன், மோடி அண்ணன், இன்னும் எத்தனையோ உலக அளவுல பேமஸான தலைவர்கள் பேசுற தகுதியுடைய ஒரே ஒரு நபர் இந்த தமிழக அரசியலையே நம்ம யாருக்குமே எதற்குமே தகுதி கிடையாது. நம்ம அன்புமணி அவர்களோட சுண்டு விரல் அளவுக்கு கூட அது கூட ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு மோசமான அரசாங்கம் இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போகலாம், நேரம் இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து மதுவிலக்குக்காக நம்ம வழக்கறிஞர் அண்ணன் பாலா அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் மிகப்பெரிய தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மனசார இளைஞர்கள் சார்பாக ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். குடிக்க முடியுது, மற்றவங்க அவமானமா இருக்கு. அந்த கியூல போய் நின்று குடிக்கிறதுக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தொடரும். நம்ம ஆட்சிக்கு வரும்போது சுத்தமா யாருமே குடிக்க மாட்டாங்க, பூரண மதுவிலக்கு வந்துடும். இந்த இளைஞர்கள் நீங்க எல்லாரும் வாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம போவோம், நானும் வரேன், நம்ம எல்லாரும் போவோம். எங்க கலப்பறக்கிறாங்களோ அந்த நெடுஞ்சாலையை மாத்துறாங்களா, மாத்திரத்துல உட்காந்து போராட்டம் பண்ணுவோம், எங்க வேணாலும் போராட்டம் பண்ணுவோம். நம்மளோட போராட்டம் அப்படிங்கிறது மது கடைகளை முழுமையா இந்த மாவட்ட நெடுஞ்சாலை, இது மாநில சாலை, அது இல்ல இது இல்ல இப்பெல்லாம் சொல்லதான் செய்வாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா வருமானத்தை அதிகமா கொடுக்குது. இது ஒரு பெரிய கொடுமைங்க. மது பாட்டில் எழுதிட்டு பாருங்க, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உயிருக்கும் கேடும். அந்த நாட்டுக்கு எடுத்துட்டு நாட்டிற்கு வருமானம் போட்டு வச்சிருக்கோம்.
எப்படின்னா ஒரு கேவலமான செயல்ங்க அது. அதுல வேலையை பார்க்க வேணும். அது மூலமா வறுமையில இருக்க கூட பரவாயில்ல, நம்ம குடும்பங்கள் வறுமையில இருக்க கூட பரவாயில்ல. அந்த வருமானத்திலிருந்து வர்ற வருமானத்தை வச்சு நம்ம குடும்பங்கள் சாப்பிட வேண்டாம். இன்னைக்கு வந்து தாது மணல், இந்த மணல் கொள்ளையெல்லாம் தடுத்து அதையெல்லாம் விற்பனை செஞ்சாலே போதும். எவ்வளவோ வருமானம் வரும். வருமானம் எவ்வளவோ வரும், கோடிக்கணக்கான வருமானம் வரும். நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே 5 லட்சம் பேருக்கு இமிடியேட்டா வேலை வாய்ப்பு